கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் வாரத்துக்குள்ள என்ட்ரி ஆகி 2 நாள் தான் ஆச்சு. 3 மேட்ச் பார்த்துருக்கோம். தரமான ஒரு 3 மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபியோட பியூர் டாமினேஷன். செகண்ட் மேட்ச் எஸ்ஆர்எச். எப்பா யாரா நீங்கலாம் எங்கிருந்து தாண்டா வந்தீங்கங்கிற மாதிரி அவங்க என்னமோ 280 அடிச்சாங்க. திருப்பி ஆர்ஆர் 240 அடிச்சாங்க. அது ஒரு ஹை ஸ்கோர் மேட்சா அமைஞ்சது. ஆனா ஃபைனலா எல் கிளாசிகோ அப்படின்னு அழைக்கப்படுற சில ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாம் காண்டாவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஸோ எனிவே பிக்கஸ்ட் ரைவல்ரி இன் ஐபிஎல் அப்படின்னு அழைக்கப்படுற சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் நடந்தது. சரியான ஒரு மேட்ச்ங்க, அதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஃபைனலா உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் ஈஸியா தான் ஜெயிச்சாங்க. பட் இருந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. செம்ம ஃபைட் அப்படிங்கிறத மும்பை கிட்ட இருந்தது. ஸோ திஸ் வீடியோ அபவுட் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே, அதாவது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான். ஸோ ஹோம் மேட்ச்ல டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே. அவங்களை பொறுத்த வரைக்கும் பக்காவான பிளான் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஜஸ்ட் நவ் இப்ப சென்னை வந்து அடைஞ்சிருக்காங்க ஆர்சிபி. அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கும்? சிஎஸ்கே ஜெயிக்க முடியுமா? சிஎஸ்கே அகெயின்ஸ்டா அவங்க என்ன பிளான் பண்ண போறாங்க? ஸோ முக்கியமான வீரர் இந்த அணிக்குள்ள மறுபடியும் வராரு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் அவங்கள மிகப்பெரிய குறை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முதல் மேட்ச் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனால் கேகேஆருடைய பவுலிங்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. அவங்க ஆண்ட்ரிக் நார்கியாவை வச்சு தான் ஆடி இருக்கணும். ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக அவர் வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ரொட்டேஷன்ல கேப்டன்சியில தப்பு பண்ணிட்டாரு அஜன்கியா ரஹானே. சுனில் நரேனுக்கு ஆல்ரெடி பவர் பிளேக்குள்ளேயே ஓவர்ஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் ஹர்ஷித் ராணா மாதிரியான ஒரு பவுலர் போன தடவை வந்துட்டு இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணி பர்பிள் கேப்லாம் வந்துட்டு வின் பண்ற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அப்படிப்பட்ட பவுலரை இனிஷியல் ஓவரே கொடுத்து யூஸ் பண்ணாம 8வது ஓவர் கொண்டு வந்தாரு. சுனில் நரேன் 7வது ஓவர் வந்தாரு. அந்த ரெண்டுமே மிஸ்டேக்குங்க. மேபி அது நடந்திருந்தா ஆர்சிபி கொலாப் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஆர்சிபியோட பேட்டிங் டெரிஃபிக்கா இருந்தது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பட்டு டிங்கரிங் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் பவுலிங்ல பண்ணணும். இது அவ்வளோ பெரிய பவுலிங் யூனிட்டா தெரியலீங்க. ஸோ ஏன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சு மிடில் ஓவர்ஸ்ல சும்மா பிரிச்சு வீசினாங்க கேகேஆர். அவங்களுக்கு சாலிடா விக்கெட் விடாம ஆடி இருந்தாங்க அப்படின்னா 200க்கு மேல போட்டிருக்க முடியும். ஸோ கண்டிப்பா பவுலிங்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஹேஸ்லட் போனதுக்கு அப்புறம் மத்த யாருமே சரியா பண்றது கிடையாது. அவர் அழகா ஒரு ஓவர் போட்டு போயிடுறாரு. அடுத்த ஒரு அடி விழுகுது. அவரோட ஓவர்ல ரன் வரது கிடையாது. மறுபடியும் அடுத்த ஓவர்ல அடி விழுகுது. இதே மாதிரிதான் ஆர்சிபியோட கணக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலா அந்த ஃபார்ம் இஸ் டெம்பரவரி, கிளாஸ் இஸ் பெர்மனன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது நிறைய பேருக்கு சூட் ஆகும். அது ஹேஸ்லுட்டுக்கு சூட் ஆகுங்க. ஏன்னா 3 மாசம் கிரிக்கெட் விளையாடல. அவர் 3D ஃபார்மட் பிளேயர். எந்த ஃபார்மட்டா எடுத்தாலும் அவர் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஸோ 3 மாசம் விளையாடாம முதல் ஓவர் இருந்தா புடி போடு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க பார்த்திருப்பீங்க என்ன ஒரு லைனு, என்ன ஒரு லென்த், எப்பா எப்பா எங்கிருந்து தாண்டா ஆர்சிஸ் இந்த மாதிரியான டேலண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவரை தாண்டி எஸ்தயால் முதல் ஓவர் நல்லா போட்டாலுமே மேக்ஸிமம் அடி வாங்குறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ கூட சப்போர்ட்டுக்கு இன்னொரு பவுலர் வேணுங்க. ஸோ இன்னொரு பவுலர்னு சொல்லும் போதே நம்ம கிட்ட தான் இருக்காரே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. யாருன்னா புவனேஸ்வர் குமார். போன மேட்ச் ஏன் விளையாடல அப்படின்னா ஆக்சுவலா ஹேஸ்லுட் தான் போன மேட்ச் விளையாண்டுருக்க கூடாது. ஸோ நியாயப்படி முதல் மேட்ச் புவி தான் விளையாண்டுருக்கணும். எப்படி அப்படின்னா 2 பேருக்குமே அந்த இன்ஜுரி, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபிட் இல்லை. நான் முதல் மேட்ச் விளாடல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கேப் கிடைச்சது அப்படின்னா அடுத்த மேட்ச் விளாண்டுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஆனா 2 நாள்ல பார்த்தோம் அப்படின்னா ரெக்கவர் ஆயிட்டாரு ஹேஸ்லுட். ஆனா 2 நாள்ல ரெக்கவர் ஆக முடியல புவினால. அதனாலதான் முதல் மேட்ச் விளையாடல. இந்த மேட்ச் கண்டிப்பா புவி விளையாடுவாரு அப்படிங்கிற அப்டேட் தான் வந்திருக்கு. ரசிக்தர் சலாம் அவரு உட்கார வச்சுட்டு புவியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பவுலிங் ஓட்டைய அடைக்கலாம். யோசிச்சு பாருங்க. பவர் பிளேல 3 ஓவர். அதுல ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துட்டு ஹேஸ்லுட் போடுவாரு. செகண்ட் ஓவர் வந்துட்டு புவி போடுவாரு. எகைன் ஹேஸ்லுட் புவி அப்படிங்கிற மாதிரியும் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்துல மறுபடியும் ஒரு எஸ்தயாலுக்கு 3வது ஓவர் கொடுத்துட்டு இதே மாதிரி 1-2-3 அப்படிங்கிற மாதிரி பவர் பிளேவோட 6 ஓவர் அப்படிங்கிறத முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதே டெம்ப்ளேட்டை நீங்க டெத் ஓவர்ஸ்லயே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்கே ஃபேஸ் பண்ண போற இந்த ஒரு பவுலிங் யூனிட்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் தேவை. ஆனா இது மட்டும் பத்தாது. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க கிட்ட இருக்கிறதுலே வேர்ல்ட் கிரிக்கெட்ல பெஸ்ட் ட்ரியோ வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஜட்டு, ஒரு பக்கம் அஸ்வின், 100 அகமது தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. இப்போ அஸ்வின் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னா அடுத்த ஒரு 100 அகமது கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரபிள் பண்ணி விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜட்டு செட் பண்ணி அஸ்வின் எடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 100 செட் பண்ணி ஜட்டு எடுப்பாரு. இந்த மாதிரியான காம்பினேஷன் தான் உங்களுக்கு. ஸோ யார் எந்த ஓவர் போட வந்தாலுமே கஷ்டமா தான் இருக்க போகுது. பிக் பண்றதுக்கு அதுல மாற்றம் கிடையாது. அப்கோர்ஸ் ஒரு 2-3 6 போனாலுமே அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் கிட்டத்தட்ட 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் அப்படிங்கிறது மிகப்பெரிய டேஞ்சரஸ் சைனா இருக்க
போகுது ஆப்போசிட் டீமுக்கு. என்னதான் குவாலிட்டி பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாலுமே திணறத்தான் போறாங்க. ஏன்னா இந்த பக்கம் ரஜத் பட்டிதர் கீழே யாரெல்லாம் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா ஹிட்டிங் ஆடுவாரு. பட் இருந்தாலுமே 1-6 போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் 6 மறுபடியும் 4 இதைத்தான் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ரோல் அதுதான், ஹிட்டர் தான். ஸோ அதனால சுத்தி அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பவர் பிளேலேயே ஃபில் சால்ட்டு விராட்டு போயிட்டாங்க அப்படின்னா ரஜத் பட்டிதரை நம்பி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ மற்ற யாருமே கேமை த்ரூ அவுட் எண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போறது கிடையாது. இருந்தாலும் ஸ்பின்னர்ஸை பார்த்து ஆடி ஆகணும். ஸோ இந்த பக்கம் ஸ்வப்னல் சிங் உள்ள வந்தாகணுங்க. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காத பட்சத்தில் ஸ்பின்னர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படியோ லியாம் லிவிங்ஸ்டன் பார்ட் டைம் பவுலர், அவர்கிட்ட இருந்து 2 ஓவரோ 3 ஓவரோ வரப்போகுது. ஸோ அது போக சுயா சர்மா கண்டிப்பாக 4 ஓவர் போட வைக்க போறீங்க. ஸோ குர்னால் பாண்டியா ஒரு செங்கல் சைக்கோ மாதிரி பயங்கரமா எரிய போறாரு. அவர் என்ன ரகனே தெரியல. ஏன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, முதல் பால் தலைக்கு வந்த உடனே பயந்துட்டாரு. அடுத்த பால் வந்துட்டு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்பீங்க. அவர் கிட்டத்தட்ட ஸ்பின்னரா மீடியம் பேசரா ரெண்டும் மிக்ஸ் பண்ண ஆளான்னு தெரியல, அந்த அளவுக்கு எரிஞ்சிட்டு இருக்காரு. சேப்பாக்கில் அந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. கண்டிப்பா டேர்னிங் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ டேர்ன் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வேணும். ஸோ குர்னால் பாண்டியாவும் மாற்றி ஆகணும். ஸோ அது போக ஒரு ஸ்வப்னல் சிங் இருந்தாங்க அப்படின்னா ஸோ 4 ஸ்பின்னர் அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் பவுலர்ஸ் வச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மிடில் ஒரு சார் தள்ள முடியும். ஆர்சிபியோ இதைத்தான் யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஸ்வப்னல் சிங் இம்பாக்ட் பிளேயரா வரலாம். மேபி படிக்கல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி இவ்வளோ டெப்தான பேட்டிங் லைனப் இருக்கேங்கிற மாதிரி படிக்கல சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்வப்னல் சிங் கொண்டு வரலாம். அது போக புவி உள்ள வரணுங்க. ஏன்னா ஒரு டைம்ல ஸ்பின்னர்ஸ்னால எடுக்க முடியல அப்படின்னா அவர்னால கண்டிப்பா முடியும். ஸோ இதுதான் ஆர்சிபியோட பிளானா இருக்கும். இதை தான் நானும் நம்புறேன். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் சிஎஸ்கே வின்னிங் காம்பினேஷனா மாற்றவே மாட்டாங்க, கையே வைக்க மாட்டாங்க. அப்படின்னாலுமே கூட அவங்களுடைய மிடில் ஆர்டர்ல ஒரு சின்ன ஓட்டை தெரியுதுங்க. டெவான் கான்வே இல்லாதது கண்டிப்பா மிகப்பெரிய ஓட்டையா தெரியுது. ஏன் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா சாம் கரனையும் எல்எஸ்சி ஆடிட்டு டெவான் கான்வே எதுக்கு, நம்ம கிட்ட தான் கொஞ்சம் டெப்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. தீபக் கூட ரொம்ப நம்பினாங்க, சொதப்பிட்டாரு. ஸோ சிவம் தூபே ரன் அடிக்கல அப்படின்னா மிடில் ஆர்டர் அப்பட்டமா தெரியுது. கண்டிப்பா டவுன் ஆர்டர் மேல பிரஷர் விழுகுது. அதாவது அஸ்வின், எம்எஸ் தோனி, அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா 3 பேர் மேல அந்த பிரஷர் விழுகுது. சாம் கரனும் சொதப்பிட்டாரு. ஸோ இந்த நிலைமையில என்ன பண்ணோம் அப்படின்னா சாம் கரனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டெவான் கான்வே மேல ஆனா கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெக்வாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்பர் 4ல ராகுல் திரிபாதி, நம்பர் 5ல வந்துட்டு சிவம் தூபே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க மேபி வேணா இம்பாக்ட் பிளேயரா ஒரு விஜய் சங்கரை கொண்டு வரலாம், இல்லைன்னா எகைன் தீபக் கூடாவே கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி இப்படிங்கிற மாதிரியான லைனப் கொண்டு போகலாம். ஸோ கான்வே ஒருத்தர் இந்த லைனப்ல ஆட் ஆகிறதுனால மிகப்பெரிய பேட்டிங் யூனிட்டா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நேதர்லாண்ட்ஸுக்கு பதிலாக 10 ரனாவே கொண்டு வரலாங்க. ஸோ எதனால குறை வச்சாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இன்ஜுரினால உட்கார வச்சாங்கன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருந்தா ஓகே தான். மற்றபடி 10 ரனா உட்கார வச்சுட்டுலாம் ஆட முடியாது. ஸோ எல்எஸ் நல்லா போட்டாலுமே 10 ரனா எகைன் உள்ள வந்தாங்க அப்படின்னா உங்க பவுலிங் யூனிட் இன்னும் பவர்ஃபுல்லா தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அங்க ஒரு சில பட்டிட்டிங்கரிங் மட்டும் மிடில் ஆர்டர்ல பார்த்தா போதும். ஸோ மற்றபடி எல்லாமே பவுலிங் யூனிட் பக்காவா இருக்கு, கையே வைக்க வேண்டியதில்லை. நம்ம இவ்வளவு பேசுறோம், ஆனா ருத்ராஜ் கோயிங் வித் சேம் 11 அப்படித்தான் சொல்ல போறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஸோ எவ்வளோ பேர் வெள்ளிக்கிழமை மேட்சுக்கு வெயிட்டிங்ல இருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனல் இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.